அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்கள் தலைவர்களே அல்ல. ஏன்னு சொன்னால் தலைமை என்பது வேறு. ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடி போய் நிற்கிறது. எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி, இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற சூழலை ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற செயல் வீரர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளை தமிழகத்தை நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனிதநேயமுக்கும் ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை இனி நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிறுத்தி விட முடியாது. அதைத்தான் நாம் இங்கே காணுகிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நான் காணுகிறேன். உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள். 1000 கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள். ₹1 கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும்.